வணக்கம். இன்றைய பதிவு சிறுநீரக கல் பாதிப்பு பற்றி அதையும் அதை எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத பற்றியும் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த சிறுநீரக கல் அப்படிங்கிறது இன்னைக்கு எங்கே திரும்பினாலும் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்குது. அதை பற்றி எவ்வளோ பேர் என்னென்னமோ பதிவுகள் போடுறாங்க, எவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தராங்க. இதில் நான் இப்போ சொல்லித்தர போகிற விஷயம் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலேயும் இருக்கலாம். என்னுடைய பதிவுகளை நிறைய பேர் விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிற காரணத்தால் அதில் பார்க்குறவங்களுக்கு தெரியலை அப்படின்னா இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது ரத்தத்தில் கால்சியம் அளவு அதிகமாகி அதை கிட்னியால் சரிவர வெளியேற்ற முடியாமல் அது படிஞ்சு போய் கற்களாக மாறிடுது. அது சிறிய அளவு 2 mmலேருந்து 6 mm 8 mm இப்படி கற்களுடைய அளவுகள் பெருசாக இருக்குது. அந்த கற்களுடைய அளவுகள் பெருசாக ஆக ஆக கிட்னியில் வலி வந்துடுது. வலி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அலோபதி ஹாஸ்பிட்டல் போகும்போது அதை ஸ்கோப்பி மூலிமா உடச்சி தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், ஆப்ரேஷன் பண்ணி தான் அதை நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதற்கு பிறகு அப்படி சரி ஒரு வாட்டி ஸ்கோப்பி பண்ணியிருக்கோம், அவங்க இதை எடுத்துக்கலாமா, இந்த மூலிகை மருந்து எடுத்துக்கலாம், திருப்பி வராமல் பாதுகாக்கும். அது மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், வருமுன் காப்பதே உத்தமம். வரத்துக்கு முன்னாடியே நம்ம இதை பாதுகாத்துக்கணும். அப்போ அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படிங்கும்போது இருக்குது. நம்மளை சுற்றி ஹெர்பல்ஸ் மூலிகைகள் நம்ம மனிதனை படைத்த இயற்கை மனிதனை சுற்றி ஏன் விலங்குகள் தாவரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏன் படைச்சி வச்சிருக்கு அப்படின்னா அந்த மனிதன் வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் அவனை சுற்றி இயற்கை படைச்சிருக்கு. அந்த இயற்கையில் நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் தான் அந்த மனிதனுக்கு என்னென்ன வியாதிகள் வரலாம், அப்படி வந்தால் இந்த மாதிரி மூலிகைகளை வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை சுற்றி இயற்கையாலேயே படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்மளை சுற்றி கொட்டி கிடக்கிற மூலிகைகளை நம்ம திரும்பி பார்க்குறோமா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோமானா இல்லை. இன்னைக்கு ஒரு 40 years 35 years உள்ள ஒரு லேடியை பார்த்து உங்களுக்கு நாயுருவினா தெரியுமான்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியல. தூதுவலை தெரியுது, கொஞ்சம் பேர் தூதுவலைனா வெளியே கிடைக்குது தெரியுது, ஒரு சில மூலிகைகள் பற்றி கேட்டால் தெரியல. இன்னைக்கு முக்கியமாக ஒரு 3 வித மூலிகைகள் நம்மளை சுற்றி ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய 3 விதமான ஹெர்பல்ஸ் சொல்லி இதை வச்சு நம்மளுடைய கிட்னியில் ஸ்டோன் இருந்ததுன்னா, ஆல்ரெடி ஸ்டோன் இருந்தது அப்படின்னா 8 mm வரைக்கும் உள்ள ஸ்டோன்ஸை இதை வச்சு நம்ம ஒரு வாரம் இந்த மூலிகை வைத்தியத்தை நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் கரைஞ்சி சிறுநீரில் வெளியாயிடும். ஸ்டோன்ஸ் இல்லை, நாங்கள் நார்மலாக தான் இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த மூலிகை சாறை வாரத்தில் ஒரு நாள் நம்ம பண்ணி காலையிலையும் சாயங்காலமும் நல்லா ஒரு 200 ml 300 ml போல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கிட்னியை அப்படியே பாதுகாக்கிற மாதிரி, எதுவுமே அழுக்குகள் சேராமல் கால்சியம் படியாமல் இது அது கிட்னியை சுத்தம் பண்ணிடும். இதை வருமுன் காப்பதற்கும் இதை பயன்படுத்திக்கலாம். கிட்னியில் ஸ்டோன் வந்த பிறகு அதை உடைச்சி வெளியேற்றத்துக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். முதல்ல இது பாருங்க, மூக்கிரட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இது நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இது முக்கியமாக இதில் இந்த ஸ்டோன் கரையிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். மூக்கிரட்டை இது நம்மளை சுற்றி நிறைய இடங்களில் தரைகளில் படர்ந்துருக்கு, வயல் ஓரங்களில், வாய்க்கால் ஓரங்களில், வேலி ஓரங்களில் இதில் படர்ந்துருக்கும். இதில் பாருங்கள், ஒரு வயலட் கலரில் சின்னதாக பூக்கள் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் மூக்கிரட்டை. இது சிறுகன் பீலை. அதாவது கிராமங்களில் பொங்கலுக்கு இப்போ மாட்டுப்பொங்கல் அன்று இதை என்ன செய்வாங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக பறித்து வச்சுருப்பாங்க. அதை வச்சுட்டு இதை என்ன செய்வாங்க அப்படின்னா பொங்கல் முடிஞ்ச அப்புறம் இதை எடுத்து அப்படியே கொத்தாக அந்த கொட்டகையில் கட்டி வச்சுருப்பாங்க, கட்டி விட்டுருவாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இது இப்படி இருக்கும். வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஒரு சமயத்தில் இந்த நீர்க்குத்தல், இது மாதிரி கிட்னி வலி, அந்த விலாவ் சைட் வலி, இந்த மாதிரி ஒரு வலிகள் ஏற்படும் பொழுது என்ன செய்வாங்க வீட்டில் உள்ள பெரியவங்கன்னா, உடனே அந்த கணுப்புல செடியை காஞ்சி தொங்குது இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து போட்டு மிளகு ஜீரகம் தட்டி போட்டு கொதிக்க வச்சு ஒரு லோட்டா அவங்களுக்கு குடிக்க கொடுத்துருவாங்க. அதை கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வலி நின்று போயிடும். எப்படி பாருங்க, இது பொங்கலுக்கு கட்டுற செடின்னு சொல்லுவாங்க. பட் அது எதற்காக அந்த இடத்துக்கு வருது, அது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது பாருங்க. இதுதான்
சிறுகன் பீலை. இதில் வெள்ளை வெள்ளையாக அப்படி பூ இருக்கும். இதில் இப்போ பூ சீசன் இல்லாதனால இதில் பூ இல்லை, இனிமேல் தான் பூக்கள் வரும். இது சிறுகன் பீலை. இதில் மெயினாக நம்ம சேர்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெரு நெருஞ்சில், யானை நெருஞ்சில், யானை வணங்கி இப்படிப்பட்ட பெயர்களால் அழைக்கப்படுகிற பெரு நெருஞ்சில் இது இருக்குது பாருங்கள். இது அடையாளத்துக்கு பாருங்கள். இதில் இந்த மாதிரி பூக்கள் மஞ்சள் கலரில் பூக்கள் இருக்கும். காய்கள் பாருங்கள், காய்கள் இப்படி இருக்கு பாருங்கள். முள் இருக்கும் அதில், இந்த முட்கள். இதுதான் நெருஞ்சில், யானை நெருஞ்சில் அப்படின்னு பேர். யானையே வந்து இந்த இந்த நெருஞ்சி முள்ளுக்கு வந்து பயப்படும்னு சொல்லுவாங்க. இது காலில் குத்திடுச்சுன்னா அதால் தாங்கவே முடியாது. அதனால தான் இதுக்கு பெயர் யானை வணங்கி அப்படின்னு பேர் இதுக்கு. இதுதான் சிறுநீரக கல்லை கரைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு மூலிகை. இதை வந்து இப்போ நம்ம இதை வந்து எப்படி நான் உங்களுக்கு செயல்முறை தான் செஞ்சு காட்டலாம்னு நினச்சேன். இது எதுக்கு நம்ம சொன்னால் போதும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்ட்டு தான். இப்போது இது வந்து சாதாரணமாக கிராமப்புறங்களில் கிடைக்குது. இது இந்த மூலிகை கொண்டு வந்து நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த 3 சிறுகன் பீலை, மூக்கிரட்டை, இந்த 3 மூலிகைகளையும் என்ன செய்யுங்க, லேசாக அம்மியில் வச்சு தட்டிக்கிட்டு அப்போ தான் அந்த காய்கள்லாம் நசுக்கி அப்படியே தட்டிட்டு அப்படியே ஒரு 4 படி தண்ணி, ஒரு நம்மக்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதில் வச்சுக்கலாம். மண் சட்டியில் காய்ச்சறது உசிதம். பட் எது இருக்கோ அந்த பாத்திரத்தில் இந்த அளவு போதும். ஒரு செடி, ஒரு யானை நெருஞ்சல் செடி, 1 கைப்பிடி சிறுகன் பீலை, அது மாதிரி 1 கைப்பிடி மூக்கிரட்டை, 3ஐயும் நல்லா இடிச்சிட்டு அந்த தண்ணியில் போட்டுருங்க. அந்த தண்ணியில் போட்டு 4 படி தண்ணி 2 படி தண்ணியாக சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மணமாக கொதிக்கும். கொதித்து வரும்போது இறக்க போகிற டைமிங்கில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு நல்லா நடத்திட்டு நல்லா இடிச்சிட்டு அதை போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இறக்கி வச்சு மூடிடுங்க. ஒரு 1 மணி நேரம் கழித்து வீட்டில் உள்ளவங்க எல்லாமே முதல் நாளே இதை சேகரித்து வச்சுக்கணும். இது வந்து இப்போ சரி கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். டவுனில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கூடையில் கீரையெல்லாம் கொண்டு வருவாங்கல்ல பாட்டிங்க, அவங்கக்கிட்ட சொல்லி கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க நிச்சயமாக இது கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். இது இப்போது நகர்ப்புறங்கள்லேயும் இது கிடைக்குது. இது நம்ம சொல்லி வச்சு வாங்கலாம். இது வாரம் ஒரு தரம் எனக்கு ஞாயிற்றுக்கிழமையில் கொண்டு வந்து கொடுத்துரு. முக்கால்வாசி நம்மலாம் என்ன பண்ணுறோம்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் அசைவம் சாப்பிட்றோம். இல்லைங்க, நான் சாப்பிடல, நீங்கள் சாப்பிட்றீங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் அசைவம் சாப்பிட்றீங்க. அந்த அசைவம் சாப்பிட்றதுனால அந்த ஒரு நாள் வீட்டில் இருக்கீங்க. அந்த ஒரு நாள் வீட்டில் இருக்கிறப்போ இது மாதிரி உடலுக்கு தேவையான சில விஷயங்களை, உடலை கவனிக்கிற சில விஷயங்களை, உடல் உறுப்புகளை சுத்தி செய்கிற சில விஷயங்களை செய்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில் பேதிக் சாப்பிடலாம். ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதிரி விஷயங்கள், மருந்து பொருட்களை, மூலிகை மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஆற வச்சு நல்லா குடிக்கிற சூட்டில் எடுத்து சுவைக்கு சிறிது உப்பு சேர்த்தால் தவறில்லை. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இதை வந்து வடிகட்டி வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு 250 ml காலையில் குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் நீர் சேர்த்து கொதிக்க வைத்து மாலையிலும் ஒரு முறை இதை நம்ம குடிக்கலாம். இது மாதிரி வாரம் ஒரு தரம் குடித்தோம் அப்படின்னா கிட்னிக்கு புத்துணர்ச்சி தரும். கிட்னியில் அழுக்குகள் சேராது. சிறிய லெவலில் அப்படி எப்போ தான் படிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அது கிளியர் ஆகிடும். இதே வந்து ஒரு வாரம் 8 நாள் தொடர்ந்து காலை மாலை இப்படி குடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா புதுசாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணி குடிக்கணும். குடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கிட்னியில் 6 mm 8 mm வரைக்கும் உள்ள கற்கள் வந்து கரைஞ்சி சிறுநீர் வழியாகவே எந்த விதமான வலியும் இல்லாமல் உங்களுக்கு சிறுநீரில் வெளியாயிடும். அதை வந்து நீங்கள் இந்த காஃபி வடிகட்டின்னு சொல்கிறாங்கல்ல, ஃபில்டர், அதை வச்சு இந்த சிறுநீரை நீங்கள் வந்து பிடிச்சி சோதனை பண்ணிங்கன்னா அந்த கற்கள் மணல் போல் துவலாக வெளியே வர்றது தெரியும். இதை குடிக்க ஆரம்பித்து ஒரு 4-5 நாட்கள்லையே கற்கள் கரைஞ்சி உடஞ்சி வெளியே சிறுநீர் வழியாக வெளியே வரும். அது வந்து அந்த வடிகட்டி வச்சு பிடிச்சி அந்த சிறுநீரை சோதனை பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும், கற்கள் வெளியாகிறது தெரியும். இது நம்மளுடைய சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதையே வந்து இன்னும் ஒரு விதமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த யானை நெருஞ்சில, இந்த யானை நெருஞ்சில் பெருநெருஞ்சில வந்து என்ன அப்படின்னா இது இந்த இலையை வந்து நீங்கள் இப்படி தொட்டிங்கனாலே ஒரு குழகுழப்பு தன்மை இருக்கும்.
இதை என்ன அந்த இலையை பறிச்சுட்டு நம்ம அலசும் போதே அப்படியே கொல கொலன்னு நூல் மாதிரி எப்படி தண்ணி வடியும் அதுலேருந்து. இதில் தண்ணீர் பட்டவுடனே அந்த தண்ணீர் கெட்டிப்படும். இப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, இரவு புழுங்கல் அரிசி சாதம் வடிச்சிட்டு அதில் ஒரு கப்பு சாதத்தில் நல்லா சுத்தமான தண்ணியை ஊற்றி வச்சுட்டு இதில் உள்ள இலைகளை அப்படியே நம்ம பறித்து இல்லைன்னா நுனியில் இப்படி கிள்ளி கொத்து கொத்தா அந்த பழைய சாதத்தில் நல்லா ஊற போட்டு வச்சிடணும். வச்சுட்டு காலையில் எழும்பி பல்ல தேய்ச்சிட்டு வெறும் வயிற்றுல இதை எடுத்து இப்படி கலக்குனீங்கன்னா அப்படியே இந்த இலை வந்து அப்படியே கரைஞ்சிரும். அந்த சாதத்தோடு அப்படியே கரைஞ்சி வந்துடும். அப்படியே நல்லா கை போட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு லோட்டா ஒரு சொம்பு அளவு எடுத்து கடான்னு குடிச்சிடணும். இது ஒரு முறை. இது வந்து கொஞ்சம் சீதள உடம்பு உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியாக வராது. பழைய சாதங்கிறது வந்து கொஞ்சம் சளி பிடிக்கும். உஷ்ண உடம்பு உள்ளவங்க தாராளமாக இது மாதிரி செய்து சாப்பிட்லாம். வெயில் நாள்லலாம் நம்ம வந்து இந்த பழைய சாதத்தில் நைட்டே ஊற போட்டு காலையில் கரைச்சி இதை குடிக்கலாம். இது இப்படியும் குடிக்கலாம். இன்னொரு மாதிரியும் செய்வோம். நம்ம எப்படின்னா, மதியத்துக்கு ரசம் வைக்கிறோம் இல்லையா, சாம்பார் ரசம் வைக்கிறோம் இல்லையா, அந்த ரசத்தில் அந்த இதில் வந்து ஒரு 4 கொத்து இப்படி இந்த மாதிரி கொத்தாக பறித்து அப்படியே போட்டு கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டோம்னா இது வந்து யானை நெரிஞ்சல் ரசம் நல்ல மணமாக இருக்கும். அது சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மூலிகைகளை வந்து ஏன் நம்மளை சுற்றி இறைவன் வந்து இவ்வளோ மூலிகைகளை படைச்சிருக்கான் அப்படின்னா, நம்மளுடைய உடல்நிலையை நம்ம இந்த மூலிகைகளை வச்சே நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான். இது இன்னொரு என்னுடைய அடுத்த பதிவில் சளி. இன்னைக்கு வந்து அந்த சுவாசத்தில் கோளாறு, லங்ஸில் கோளாறு, தும்மல் இருமல் சளி இல்லாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு உலகத்தில் வந்து, ஏன்னா நம்ம சுவாசிக்கிறதே வந்து பொல்யூட்டட் ஏர், மாசுபட்ட காற்றை தான் சுவாசிக்கிறோம். அதில் ஆக்சிஜனோட குவான்டிட்டியே இல்லை, வெறும் கார்பன் டை ஆக்சைடை தான் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். அப்போது அந்த நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகள் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதை வந்து செய்யறதுக்கு நேரமின்மை அந்த மாதிரி காரணங்களால் நீங்கள் அதை செஞ்சுக்காமல் இருக்கலாம். இனிமேல் வந்து அதை நம்ம இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு. மூலிகை பற்றி நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு. எல்லாருமே நம்ம வந்து நம்மளுடைய கவனம் வந்து மூலிகை பற்றி திரும்பி இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இப்போ வந்து நாளைக்கு என்னோட அடுத்த பதிவில் இந்த சளி அந்த தொந்தரவை போக்குறதுக்கு என்னென்ன மூலிகைகள் நம்மளை சுற்றி கிடைக்குது, அதை எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறத என்னுடைய அடுத்த பதிவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.